பூட்டியிட்ட அறை வீடுகளில் இருந்து நாம் அழுகிற கண்ணுநீர்கள் அது ஒன்றும் வெறுமனே போகாது. ஏனென்று சொன்னால் அந்த தேவாலயத்தில் ஒரு மூலையில் போயிருந்த அன்னாள் விட்ட கண்ணுநீருக்கு பதில் கொடுக்க கர்த்தர் இறங்கி வந்தார். அதே போல் நம்முடைய ரூமுகளிலும் கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு பதில் கொடுக்குற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நாம் எத்தனை வருஷம் கொண்டு இல்லைன்னா மாதங்கள் கொண்டு சில விஷயங்களுக்காக நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், யாரிடம் சொல்லாமல். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பதில் கர்த்தர் தருவார் என்று எதிர்பார்ப்போடும் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்கள் பலது கழியும் போது நமக்கு தோணும் அதுக்கு பதில் வராதா என்று தோன்றும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அவர் தன்னுடைய கரைகிற கண்களில் இருந்தால் அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். நாம் அழும் பொழுது நம்முடைய கண்ணீர்கள் பூமியில் விழ அவர் அனுமதிக்கவே மாட்டார். அது பூமியில் விழாமல் அது கர்த்தருடைய துருத்திகளிலே சேர்க்கப்படுகிறது. அது ஒரு நாள் அதை எண்ணி கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். அந்த நாட்களில் கர்த்தருக்கு